வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மோதும் போட்டியின் இந்திய அணியின் பிளேயிங் 11. இந்திய அணிக்குள் வரும் முக்கிய நட்சத்திர வீரர். அதாவது இன்றைக்கு தினம் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோத இருக்காங்க. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்தினால் மட்டும்தான் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஆஸ்திரேலிய அணியும் இருக்காங்க. மறுபுறம் பார்த்தோம்னா இந்திய அணி குறைந்த வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தால் அரையிறுதிக்கு முன்னேறலாம் என்ற நிலைதான் இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் இந்திய அணியின் பிளேயிங் 11 எந்தெந்த வீரர்கள் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்றிலிருந்து இதுவரை இந்தியா ஆடிய 5 போட்டிகளிலும் பிளேயிங் 11 ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அவர்கள் குரூப் சுற்றில் ஆடியிருக்காரு. அதன் பின் சூப்பர் 8 சுற்றில் அவரை நீக்கிவிட்டு சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் மட்டும்தான் அணியில் இடம்பெற்று இருக்காரு. இதனை தவிர இந்திய அணியில் எந்த ஒரு மாற்றமும் செய்யல. இந்த நிலையில் தான் முக்கியமான ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா ரிஸ்க் எடுத்து அணியின் மூத்த வீரரான ரவீந்திர ஜடேஜாவை நீக்குவாரா என்ற கேள்வியும் எழுந்து இருக்கு. ரவீந்திர ஜடேஜா இதுவரை நடந்த 5 போட்டிகளிலும் எந்த விதத்திலும் அணிக்கு உதவியதாக ஆடவில்லை. அதாவது சும்மா ஒரு பேருக்கு மட்டும்தான் அணியில் இருக்காரு. ஆல்ரவுண்டரான அவரை 7வது வரிசையில் பேட்டிங் இருக்கக்கூட கேப்டன் ரோஹித் சர்மா தயங்குறாரு. அவரால் ரன் குவிக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அதே போல பவுலிங்கிலும் ஜடேஜாவால் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. இந்த நிலையில் தான் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டி நடைபெற உள்ள ஜெயிண்ட் லூசியா மைதானத்தில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்படுவதால் ஜடேஜா அவர்களை நீக்கிவிட்டு நம்ம சுழற்பந்து வீச்சாளரான யஸ்வந்த் சாகலை சேர்க்க வேண்டும் என்ற விமர்சகர்களும் கூறுறாங்க. எனினும் கேப்டன் ரோஹித் சர்மா அணியை மாற்ற மாட்டார் என்பதே அவரை பற்றி அறிந்த முன்னாள் வீரர்களின் கருத்தாகவும் இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா உலகக்கோப்பை போன்ற நீண்ட தொடர்களில் தொடர்ந்து 11 வீரர்கள் கொண்ட ஒரே அணியுடன் பயணிப்பதுதான் சிறந்த முடிவாக இருக்கும். தேவைக்கேற்ப பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களிடையே மாற்றம் செய்து கொள்ளலாம். அதை மட்டும்தான் இந்திய அணி இதுவரையும் செஞ்சு இருக்காங்க. இதனால ஜடேஜாவை நீக்க வாய்ப்பு என்பது குறைவுதான். மற்றபடி இந்திய அணியில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே போல சிவம் தூபேவை நீக்கிவிட்டு சஞ்சு சாம்சனை களமிறக்க வேண்டும் என்றும் பார்க்கப்படுது. கடந்த போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக 24 பந்துகளில் 34 ரன்களை சேர்த்து இருக்காரு சிவம் தூபே. ஒரு வழியா சிவம் தூவேவும் கம்பேக் கொடுத்து இருப்பதால் அவரை அணியை விட்டு நீக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் இடம்பெற இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.